கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை குறிப்பாக இன்றைக்கு வாலிப பிள்ளைகளுடைய ஆராதனை 5வது வாரம் வருமானால் அது வாலிப பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம். அப்போ வாலிபனாகிய ஒருவனை நான் இன்றைக்கு உங்கள் முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். அந்த பகுதி எங்கு வருகிறது என்றால் பரிசுத்த வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே 297வது பக்கம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின பிலமோனுக்கு எழுதின நிருபம். பிலமோனுக்கு எழுதின நிருபம். இந்த அதிகாரத்திலிருந்து தான் நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். கவனிங்கள், புதிய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட 21 நிருபங்கள் இருக்கிறது. நிருபங்கள் எத்தனை? 21. நிருபங்கள் என்றால் லெட்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த நாட்களிலே நமக்கு லெட்டர்ஸ்லாம் போடுற பழக்கம் இல்லை. ரொம்ப நாளைக்கு பிறகு எனக்கு போன வாரத்தில் ஒரு இன்லேண்ட் லெட்ரு வந்துச்சு. பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு இன்லேண்ட் லெட்டரா, இன்னும் இன்லேண்ட் லெட்ரு போடுறவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு பிறகு ஆச்சரியமாக அந்த இன்லேண்ட் லெட்டரை பார்த்தேன். முந்தியெல்லாம் நமக்கு என்ன தான் இது இன்லேண்ட் லெட்ரு, அப்புறம் போஸ்ட் கார்டு. ஒன்று போஸ்ட் கார்டு இருக்கும், அப்புறம் போஸ்ட் கார்டு, இன்லேண்ட் லெட்ரு. பார்க்காதவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். பார்க்கவே இல்லை அப்படின்னா என்னன்னே தெரியாதுன்னு சொல்கிறவங்க சின்ன பிள்ளைகள் பார்த்துருக்கீங்களா? ஆச்சரியமாக இருக்கேன். சரி, ஒருவேளை யாரும் கை தூக்குறீங்களான்னு. இப்போ ரொம்ப நாளாக அதெல்லாம் இல்லை. இப்போல்லாம் வாட்ஸ்அப் தான். என்ன மெசேஜ்னாலும் வாட்ஸ்அப், ஆடியோ கால் அல்லது வீடியோ கால், முகத்தை பார்த்துக்கிட்டே பேசுகிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அந்த காலங்களிலே தேவ மனிதன், ஊழியக்காரன் தம்முடைய சபை மக்கள் பல பட்டணங்களிலே அவர் சபையை தோற்றுவித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுங்கிற பட்டணத்திலே சபையை தோற்றுவிக்கிறார். கொலோசே அப்படிங்கிற பட்டணத்திலே சபையை தோற்றுவிக்கிறார். தெசலோனிக்கியா அப்படிங்கிற பட்டணத்திலே சபையை தோற்றுவிக்கிறார். கொரிந்து அப்படிங்கிற பட்டணத்திலே, இப்படி பல இடங்களிலே சபைகளை தோற்றுவிக்கிறார். அப்படி தோற்றுவிக்கும் பொழுது அங்குள்ள மூப்பர்களோடு சபையோரோடு கூட இடைப்படுவதற்கு அந்த நாட்களிலே முடிந்த அளவுக்கு பிரயாணத்திலே போவார். முடியாத நேரங்களிலே அவர் நிருபங்களை அனுப்புகிறார். கடிதங்கள் எழுதி சிலர் மூலமாக அனுப்புகிறதை பார்க்கிறோம். அப்படியாக பிலமோன் என்பவருக்கு ஒரு கடிதத்தை அனுப்புகிறார். தனிப்பட்ட நபருக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம். இந்த நிருபம் பிலமோன் என்பவருக்கு எழுதப்பட்ட நிருபம். இந்த பிலமோன் எதை சார்ந்தவர் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது கொலோசே பட்டணத்தை சார்ந்தவர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அவனையும் உங்களில் ஒருவனாய் இருக்கிற உண்மையும் பிரியம் உள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். கொலோசே பட்டணத்திற்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அந்த பிலமோன் அந்த இடத்துல அந்த பட்டணத்தை சார்ந்தவர் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சரி, இந்த பிலமோனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை வலியுறுத்தி எழுதுகிறார். இந்த செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா ரீகன்சிலியேஷன் என்ற பதம். அதனுடைய அர்த்தம் என்ன? ஒப்புரவாகுதல், ரீகான்சிலியேஷன் அல்லது நல்லிணக்கம் செய்வது. இன்றைய செய்தியின் தலைப்பு ஒப்புரவாகுதலை உருவாக்குகிற ஒரு வார்த்தை. இந்த பகுதியில் நான் முதலாவது பிலமோன் யார் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்புறம் இந்த பகுதியில் வர்ற 3 நபர்கள். ஒன்று, பிலமோனுக்கு கடிதம் எழுதின பவுல். அப்புறம் யாருக்கு எழுதப்பட்டது? பிலமோனுக்கு எழுதப்பட்டது. யாருக்காக எழுதப்பட்டது? யார் எழுதியது? யாருக்கு எழுதப்பட்டது? யாருக்காக எழுதப்பட்டது? 3 குறிப்பு. யார் எழுதியது? சொல்லுங்க எல்லாரும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறார்? பிலமோன் என்பவருக்கு எழுதுகிறார். யாருக்காக எழுதுகிறார்? ஒனேசிம் என்பவருக்காக. இந்த இடத்துல ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர், ஒரு சிபாரிசு கடிதம் என்று சொல்லலாம், அல்லது ஒரு நல்லிணக்கத்தை உண்டாக்குகிற கடிதம் என்று சொல்லலாம். அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பிலமோன் யார் அப்படின்னு பார்த்தால், பிலமோன் ஒரு பெரிய செல்வந்தர். சரித்திரம் சொல்லுகிறது அவர் ஒரு பெரிய தொழில் அதிபராய் இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு பிலமோன், அவரிடத்துல நல்ல ஆவிக்குரிய குணங்கள் இருந்தது. இன்றைக்கு பணக்காரர்களாய் வாழ்வது பெரிதல்ல. பணக்காரர்களாய் வாழ்ந்தாலும் ஐஸ்வர்யவான்களாய் வாழ்ந்தாலும் ஆவிக்குரிய நற்கனிகள் நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். இன்றைக்கு உலகத்தில் பணம் படைத்த எல்லாரிடத்திலும் குணம் இருக்கிறதா என்றால் இல்லை. பணம் இருக்கிறது, மிருக குணமுள்ளவர்களாய் மாறிவிடுகிறார்கள்.
அந்த பணத்தால் எதையும் செய்து விடலாம், எவரையும் கொலை செய்து விடலாம், எந்த காரியத்தையும் சாதித்து விடலாம் என்று சொல்லி கூலிப்படைகளை அனுப்புகிறார்கள், கொலைப்படைகளை அனுப்புகிறார்கள். பணத்தை தேவன் அதற்கு தரல. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருவன் கனம் பொருந்தி ஐஸ்வர்யமான ஆகும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே நற்குணங்களும் பெருக வேண்டும். ஆகவே இந்த மனிதனிடத்தில், இந்த பிலமோன் என்பவரிடத்திலே காணப்பட்ட நற்குணங்கள் என்ன என்று சொல்லி பார்த்தால், 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, எங்களுக்கு பிரியம் உள்ளவன், எங்களுக்கு பிரியமுள்ளவன். ஒரு ஊழியக்காரன் ஒருவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் மிகவும் பிரியமுள்ளவர் என்று எழுதுகிறார். சபையாரை நீங்கள் இந்த நிருபங்களிலே பார்த்தால் சபைக்கு பிரியமானவர்களே என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த பிலவர்டு, ஆங்கிலத்திலே பிலவர்டு, பிரியமானவர்கள், இந்த பதத்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே அந்த சூனமியாலை, பிரியமானவளை அந்த நேசர் புகழும் பொழுது அடிக்கடி சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னா, பிரியமானவளே, மை பிலவர்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவரும் நம்மை பார்த்து பிரியமானவனே என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். பிதா இயேசு கிறிஸ்து எப்படி அழைத்தார்? பிரியமானவன் என்று அழைத்ததை பார்க்கிறோம். தானியேல், நன்கு ஜெபிக்கிற தானியேலை தேவதூதன் பிரியமானவனே என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்திலே நாம் அந்த பிரியமானவர்கள் என்ற அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவர்களாய் மாற வேண்டும். கணவன் மனைவி, மனைவி கணவனை பிரியமானவர்களை, மை பிலவர்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு பிரியமானதை செய்கிறவர்கள் தான் பிரியமானவர்களாக இருக்க முடியும். ஆகவே அந்த பிரியமானவராக முதல் இந்த பிலமோன் காணப்படுகிறார். இரண்டாவதாக அதே முதல் வசனத்திலே அவர் உடன் வேலையாளாக இருக்கிறார். ஃபெலோ லேபர் ஆர் கோ ஒர்க்கர். யாருக்கு? ஊழியக்காரன் எழுதுகிறார், நீர் எனக்கு பிரியமானவன் மாத்திரமல்ல, எனக்கு நீ யூ ஆர் மை கோ ஒர்க்கர், நீர் என்னுடைய உடன் ஊழியர் என்று அழைக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய இந்த பகுதியிலே ஒரு சிறப்பான ஊழியத்தை செய்கிற சபையாக கர்த்தர் நம்முடைய சபையை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஆண்டவருக்கு பிரியமானதை ஒரு சபை செய்யும் பொழுது தேவன் நமக்கு எல்லாவற்றிலும் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமானது என்ன? ஸ்தோத்திர பலி. தினந்தோறும் இந்த ஆலயத்தில் காலையில் தினந்தோறும் ஸ்தோத்திர பலிகள் செலுத்துகிறபடினால் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் பிரியமானதை செய்கிறார். ஆகவே முதலாவது நாம் பிலவர்ட், ஆண்டவருக்கு பிரியமானவர் என்ற பெயர் பெற வேண்டும். ரெண்டாவது, இந்த பிலமோனை பற்றி பார்க்கும்போது அவர் ஒரு உடன் வேலையாளாக இருக்கிறார். சபையார், சபைக்கு உடன் வேலையாட்கள். ஒருவேளை உங்களிலே அநேகர் எல்லாவற்றிலும் பங்கு பெறாமல் இருக்கலாம். உங்களுடைய ஜெபம், உங்களுடைய காரியங்கள், கொடுத்து உதவுகிற காரியங்கள், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கொடுத்து உதவுகிறது, அது ஒரு ஊழியம் தான். கொடுப்பது ஒரு ஊழியம், ஜெபிப்பது ஒரு ஊழியம். எனக்கு ஜெபிக்கவும் முடியல பாஸ்டர், கொடுக்கவும் முடியல, நீங்கள் உழைப்பு கொடுங்க. உழைக்கிறவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, என்னால் காணிக்கலாம் ரொம்ப கொடுக்க முடியல, நான் உழைக்கிறேன். ஏதோது ஒன்றை கர்த்தருக்காக செய்து உடன் வேலையாட்களாய் நாம் செயல்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அடுத்தது இந்த பிலமோனை பற்றி நாம் பார்க்கும் பொழுது 2ஆம் வசனத்திலே அவருடைய வீட்டில் ஒரு சபை கூடுகிறது. வீடு ஒரு ஜெபக்குழுவாய் இருக்கிறது. உம்முடைய வீட்டில் கூடி வருகிற சபை. அப்போ என்றால் அவருடைய வீடு ஒரு ஜெப வீட்டை போல ஒரு சின்ன ப்ரேயர்ஸில் நடக்கிறது. பக்கத்தில் உள்ளவர்களை கூப்பிட்டு அழைத்து ஒரு ஜெபத்தை நடத்தணும். இப்படி தான் நம்ம மற்றவர்களை சந்திக்க முடியும். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவர்களோடு கூட நல்லிணக்கம் செய்து, நம்ம வீட்டில் என்னைக்காவது ஒரு நாள் ஜெபத்தை வச்சுட்டு அடிக்கடி வச்சிங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. அடிக்கடி உங்கள் வீட்டில் ஜெபம் வச்சேன்னா பக்கத்து வீட்டிலேருந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் வச்சுட்டு வாங்க எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னால் எல்லோரும் வருவாங்க. அப்படி ஒரு ஸ்பெஷலாக ஒரு நாள் கூப்பிட்டுட்டு பாஸ்டர் ஸ்பெஷலாக கூப்பிட்டிங்கன்னா அன்னைக்கு ஒரு சின்ன செய்தி, அவர்களுக்கு ஒரு ரத்தின சுருக்கமான நற்செய்தியை சொல்லிவிட்டு அவங்களுக்கு அவசர அவசரமாக 2 இட்லியை கொடுத்து அனுப்பி விட்டுறலாம். அந்த உறவு தொடரும். ஆகவே இப்படி நம்முடைய வீடு ஒரு ஜெப வீடாக இருக்க வேண்டும். பிலமோனுடைய வீடு அப்படிப்பட்ட ஒரு ஜெப வீடாக இருந்தது. 4ஆம் வசனத்திலே எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பு. அவர் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு அன்புள்ளவராக இருந்தார். அன்புள்ளம் கொண்டவர். பிலமோன் யார்? அன்புள்ளம் கொண்டவர், எல்லாரையும் நேசிக்கிறவர். அவரிடத்திலே விசுவாசம் இருந்தது. 6ஆம் வசனத்திலே அவரிடத்தில் சகல நன்மைகள் தெரிய வந்தது. நன்மை செய்கிற ஒரு மனிதராய் காணப்பட்டார். சகல நன்மைகள், எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். கிறிஸ்தவர்கள் என்றால் என்ன தெரியுங்களா? நன்மை செய்கிறவர்கள் என்ற அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?
ஆமேன். நம்முடைய பலமுறை டிவியிலே மீடியாக்களிலே சொல்லும் பொழுது அரசியல் தலைவர்கள் கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்திற்கு வந்ததினால தான் நம்மெல்லாம் கல்வி கற்றோம் என்று சொல்லி இன்றைக்கும் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் நன்மை செய்கிறவர்களாக வந்து தொழுநோயாளிகளுக்கு மருத்துவமனை அல்லது ஏழைகளுக்கு மருத்துவமனை கல்விக்கூடங்கள் எல்லாம் கட்டினவர்கள் அவர்கள்தான். ஆகவே நன்மை செய்கிறவர்கள். ஏன் அப்போஸ்தலர் 10:38 நம்முடைய ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் யார்? நன்மை செய்கிறவர்கள். அவரை பின்பற்றுகிற நாமும் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். உலகத்தில் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. ஆகவே இந்த பிலமோன் யார்? நன்மை செய்கிறவராய் காணப்பட்டார். அடுத்தது 7ஆம் வசனத்திலே பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினது. தன்னை தேடி வந்த பரிசுத்தவான்களுக்கு இளைப்பாறுதலையும் ஆறுதலையும் கொடுக்கிறவராய் இருந்தார். அப்படி என்றால் என்ன? நம்மை தேடி வருகிறவர்களுக்கு நாம் அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும். வார்த்தையினால் ஆறுதல் கொடுக்க வேண்டும். உதவி செய்து ஆறுதல் கொடுக்க வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் நம்மை நன்கு வைத்திருக்கிறார். இந்த பிலமோன் அப்படிப்பட்டவராய் காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இப்படி பிலமோனை பற்றி நிறைய காரியங்கள். இன்றைக்கு என்னுடைய செய்தி பிலமோன் அல்ல, ஒனேசிமு. இப்போ இந்த யார் இந்த ஒனேசிமு? இந்த பகுதியில் இந்த ஒனேசிமுக்காக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த ஒனேசிமு யார் என்றால், இந்த பெரிய பணக்காரனாக இருக்கிற அந்த பிலமோன் இடத்துல இந்த ஒனேசிமு என்பவர் ஒரு நாள் வேலை செய்திருக்கிறார், வேலைக்காரராக இருந்திருக்கிறார். எப்படிப்பட்ட வேலை என்று சொல்லி பார்த்தால், ஆல்மோஸ்ட் அவர் யார் என்றால் ஒரு அடிமை போல இருந்திருக்கிறார். 15ஆம் வசனத்திலே வாசியுங்கள். அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலான. இதுவரை இதற்கு முந்தின காலங்களிலே இந்த ஒனேசிமு ஒரு காலத்தில் இவரிடத்தில் அடிமையாய் இருந்திருக்கிறார். பெரிய பணக்காரன், அவரிடத்துல ஒரு அடிமை போல இருந்திருக்கிறார். இப்போ இந்த ஒனேசிமை பற்றி நாம் பார்க்கும் பொழுது என்ன பார்க்கிறோம்? கவனிங்க. இந்த ஒனேசிமு என்றால் முதலாவது அவனுடைய பெயருக்குரிய அர்த்தம் ப்ராஃபிட்டபிள், பிரயோஜனம் உள்ளவன் என்ற அர்த்தம். ஒனேசிமு என்றால் ப்ராஃபிட்டபிள், யூஸ்ஃபுல் அல்லது பெனிஃபிட்டபிள், ரொம்ப பிரயோஜனமானவன் என்று அர்த்தம். இந்த ஒனேசிமு இந்த பிலமோன் என்பவருடைய வீட்டிலோ அல்லது அவருடைய தொழிலகத்திலேயோ வேலை செய்கிறார். செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது, ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறார். யாரு? ப்ராஃபிட்டலாக இருக்கவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாரு. தப்பு பண்ண உடனே இந்த பிலமோன் என்ன பண்ணியிருக்கிறார்? ஒருவேளை உடனே நடவடிக்கை எடுத்திருக்க மாட்டார். நிச்சயமாய் பல முறை இந்த தவறை செய்ததுனால அவரை தூக்கி எங்கே போட்டாங்க? ஜெயிலில் போட்டாங்க. இதுதான் சரித்திரம், இந்த சம்பவத்தின் சரித்திரம். இப்போ ஒனேசிமு எங்கே இருக்கிறாரு? ஜெயிலில் இருக்கிறாரு. அப்போ இவரை ஜெயிலில் போட்ட உடனே அந்த ஜெயிலில் யார் இருக்கிறா பார்த்தா அங்கே ஏற்கனவே பவுல் இருக்கிறாரு. வாசித்து பாருங்கள். 1ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும். 10ஆம் வசனத்தை வாசிங்கள். என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய கட்டப்பட்டிருக்கையில். ஆகவே 23ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசு நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற. கட்டப்படுதல் என்பதுனா காவலில் இருக்கிறார். அப்போ பவுல் இப்போ எங்கே இருக்கிறார்? காவலில் இருக்கிறார், ஒரு ஜெயிலில் இருக்கிறாரு. பவுல் என்ன தப்பு பண்ணாரு? அவர் ஜெயிலில் வைக்க அவர் என்ன கொலை செய்தார்? அதுதான் 23ஆம் வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் நான் காவலில் இருக்கிறேன். அப்போ அந்த நாட்கள் 1ஆம் நூற்றாண்டிலே ஆண்டவரை பற்றி பேசினால் பயங்கரமான உபத்திரவம், பயங்கரமான உபத்திரவம். நீங்கள் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை வாசித்தால் அந்த நாட்களிலே சபைக்கு மிகுந்த உபத்திரவம் உண்டாயிற்று. எல்லாரும் சிதறி போனார்கள். அப்படி என்றால் ஒருவேளை இன்றைக்கு நம்ம தேசம் அப்படிப்பட்ட காரியங்களை சந்திக்கலை. ஓரளவுக்கு நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. வட இந்தியாவிலே சில மாநிலங்களிலே இந்த பிரச்சனைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை உபத்திரவம் என்று வந்து விட்டால் இப்படி கூடவே கூடாது, கூட வந்தால் அடிப்போம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? சிதற போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் நாம் எங்கு சிதறி போனாலும் கிறிஸ்துவை இழக்க மாட்டோம். அல்லேலூயா. சிதறி போனால் எங்கும் சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இன்னும் வசனம் பெருகும். இன்னும் பெரிய பெரிய சின்ன சின்ன சபைகள்லாம் பெருகிறோம். சீனாவில் உபத்திரவங்கள் அதிகமாய் கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தாங்க. என்ன நடந்துச்சு?
அண்டர் கிரவுண்ட் சர்ச்சுன்னு தொடங்கினாங்க. அண்டர் கிரவுண்டில் சர்ச்சை வச்சு தெரியாமல் தொடங்கினாங்க. இன்றைக்கி சீனாவில் அதிகமான கிறிஸ்தவர்கள் பெருகி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ தடையெல்லாம் நீங்கிருச்சு சீனாவுக்கு. ஆகவே எந்த கிறிஸ்தவ மார்க்கத்தையோ கிறிஸ்தவ ஊழியத்தையோ யாராலும் அழிக்கவே முடியாது. அது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். எத்தனை தடைகள் ஆனாலும் வளர்ந்து கொண்டு இருக்கும். ஆகவே இந்த பவுல் கிறிஸ்து இயேசுவை பிரசங்கித்ததினால் அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அப்போ ஜெயிலில் போட்டது நன்மைக்கா கெட்டதுக்கா? அதுவும் நன்மைக்கு. அவர் ஜெயிலில் இருக்கிறாரு, ஒரு புது கைதி வராரு. அவர் கடைசியில் ஜெயிலில் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க. ஜெயிலில் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே நல்லா பேசுகிறதுக்கெலாம் கொஞ்ச நேரம் எல்லாரையும் இந்த பயங்கரமான கைதிகளை தான், கொலை பயங்கரமான குற்றத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தனி செல் தனியாக ஒரு ஆளை போடுவாங்க. மற்றபடி சிலர்லாம் கும்பலாகவும் போடுவாங்க. அது நான் ஒரு நாள் ஜெயிலுக்குன்னா நான் தப்பு செஞ்சு போகலை, ஒருத்தரை பார்க்குறதுக்காக ஜெயிலில் போனேன். இப்போ ஜெயிலில் போகும்பொழுது என்னை அந்த சூப்பர்னன்ட் நான் இன்னார் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தார். மரியாதை கொடுத்து என்னை உட்கார வச்சு நான் நல்லா பேசிக்கிட்டே இருந்தேன். அவர்கிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் கேட்டேன், இந்த சிறையெல்லாம் பார்க்கணும், உள்ளே இருக்கிற கைதிகள்லாம் பார்க்கணுன்னொன்னே 2 போலீஸ் எனக்கு அனுப்பி நீ போய் அவர்களுக்கு காட்டுவான்னு சொல்லி. அப்போ தான் அங்கே போகும்போது சிலரை வெளியே விட மாட்டாங்க போல் இருக்குது. அவங்கெல்லாம் கொஞ்சம் பயங்கரமான ஆட்கள். ஆகவே அவங்கள வெளியிலேருந்து பார்த்தாலே எனக்கே பயமாக இருக்குது. உள்ளே இருட்டாக இருக்குது, அவங்கள பார்க்கவே பயமாக இருந்தது. கொஞ்சம் நேரம் நான் ஒரு சில மணி நேரங்கள் நான் அந்த இடத்துல நான் செலவிட்டேன். ரெட் ஹில்ஸில் இருக்கிற அந்த ஜெயிலில். சரி, கவனிங்க. அப்போது இந்த சிறைச்சாலையில் இப்பொழுது இருக்கும் பொழுது ஒரு புது கைதி வராரு. வந்த உடனே இப்போ கைதிகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க. நான் எதனால் வெட்டேன், நான் வந்து சொல்லுவேன், நான் என் மாமியாரை வெட்டி தள்ளினேன், அதனால் உள்ள வந்துட்டேன் அப்படிமா. ஏன்னா மாமியாரை தானே வெட்டினேன், நான் என் பொண்டாட்டியே வெட்டி தள்ளிட்டேன் அப்படிமா. இப்படி அவங்க கதைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, நான் 10 பேரை வெட்டினேன், நான் 5 பேரை வெட்டினேன், இப்படின்னு அவங்க கதையெல்லாம் பேசுவாங்க. நிறைய கதை எங்கே கிடைக்கும், ஜெயிலில் தான் க்ரைம் ஸ்டோரியாக நிறைய கிடைக்கும். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஒருத்தர் வராரு, திடீர்னு ஒருத்தர் புதுசாக. இன்றைக்கி யார் புது கேஸு, ஒனேசிமு. யார்? ஒனேசிமு. சரிப்பா நீ வா, நீ எப்படி இருக்கிற அப்படின்னு பவுல் பேசுகிறாரு. பேசும்பொழுது அந்த இடத்துல பவுல் அந்த ஒனேசிமுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுகிறார். ஆண்டவரை பற்றி சொன்ன உடனே அந்த இடத்திலேயே ஒனேசிமு கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். அதனால தான் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது, நான் கட்டப்பட்டு இருக்கையில், 10ஆம் வசனம், நான் கட்டப்பட்டு இருக்கையில் நான் பெற்ற மகனாகிய ஒனேசிமு. நன்றாக கவனிக்கிறீங்களா? அப்போ ஒனேசிமிட்ட கேட்கும்போது சொல்கிறேன், ஐயா நான் ஒரு ஃபிலமோன்னு ஒரு ஐயாட்ட இருந்தேன், நல்ல மனுஷன்தான், நான் கொஞ்சம் கோளாறுலாம் பண்ணிட்டேன், சொல்லி பார்த்தாரு, என்னை தூக்கி எங்கே போட்டார், இங்கே போட்டார். ஓ ஃபிலமோனா, அவர் நமக்கு தெரியுமே, நமக்கு தெரிஞ்ச ஆளாச்சே அப்படின்னு சொல்லி இப்போ அவர் ஆண்டவரை பற்றி சொல்கிறார். சொன்ன உடனே இந்த ஒனேசிமும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதனை தேவன் சந்திக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது ஆண்டவர் பவுலை ஜெயிலுக்கு கொண்டு போனதுக்கும் ஒரு சித்தம் உண்டு, அதே போல் ஒனேசிமை ஜெயிலுக்கு கொண்டு வந்ததற்கும் ஒரு சித்தம் உண்டு. சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் சில நெருக்கடிகளை நாம் சந்திக்கிறோம். அந்த சந்திப்பு எதற்கு அப்படின்னா, அந்த நெருக்கடியிலே கர்த்தர் நம்மை சந்திப்பதற்காக, கர்த்தர் நமக்கு சில காரியங்களை செய்வதற்காக. ஆகவே இப்படிப்பட்ட சில காரியங்கள், நெருக்கங்கள் வரும்பொழுது ஏதோ ஒன்றை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். இந்த தோமா இப்பொழுது நெருக்கப்பட்ட இந்த இடத்துல ஒனேசிமு இங்கு வருகிறார். அந்த இடம் அவர் சந்திக்கிற இடமாக இருந்தது. தேவன் அவரை சந்திப்பதற்கு ஏற்பாடு பண்ணின ஒரு காரியமாக இருந்தது. இப்பொழுது அவர் சந்திக்கப்பட்டுட்டார், ஆண்டவருக்குள் பிறந்துட்டார். இப்போ அவர் என்ன தன்னுடைய விசுவாசிகளை மகளாக பாவிக்கிறதை பார்க்கிறோம். இதுதான் ஒரு பெரிய ஒரு அனுபவங்கள், ஊழியக்காரனுடைய அனுபவங்கள். மகனாக, நான் பெற்ற மகன். இப்போ அவருக்கு ஒரு நல்லிணக்கத்தை உண்டாக்குகிறார். இதுதான் மிக முக்கியம். இப்போ 2 பேர்த்துக்கு பிரச்சனை அப்படின்னா, இன்றைக்கி உலகம் என்ன செய்யுதுன்னா இன்னும் கொஞ்சம் பிரிக்க பார்க்குது. நல்லா கவனிக்கிறீங்களா? 2 பேர்த்துக்கு பிரச்சனை அப்படின்னா உடனே இன்னொருத்தர் சேர்றாரு, நீ எடுத்த முடிவு சரிதான், நீ அவங்களோட இனி சேர்ந்துடாத அப்படின்னு சொல்லி நம்மளை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, கேப்பை என்ன பண்ணுறாங்க, அதிகரிக்க பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு அப்படி கற்றுக் கொடுப்பதில்லை. வேதம் என்ன செய்கிறது, அழகாக அவர்களை இணக்கப்படுத்துகிறதை பார்க்கிறோம், அவர்களை நல்லுறவு ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த வேதம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் சொன்ன வார்த்தை, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் யார்? தேவனுடைய புத்திரர். அப்போ 2 பேர்த்துக்குள்ள ஒரு மனக்கசப்பு உண்டாக்கினால் யாராவது ஒருவர் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும்.
அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். இந்த வசனத்தை அப்படியே திருப்பி போடுங்க. சமாதானத்தை கெடுக்கிறவர்கள் அபாக்கியவான்கள். அபாக்கியவான்கள், பாக்கியவான் அல்ல, அபாக்கியவான்கள். அவர்கள் சாத்தானின் புத்திரர் எனப்படுவார்கள். புரியுதா? நான் கரெக்ட் தானே? அப்படின்னு சொல்கிறது கரெக்ட் தானே? அப்போ சமாதானத்தை உண்டாக்குகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்றால், சமாதானத்தை கெடுக்கிறவர்கள் யார்? கண்டிப்பாக அவர்கள் சாத்தானுடைய புத்திரராய் தான் இருப்பார்கள். இன்றைக்கு சமாதானத்தை கெடுக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. கூடுமான வரை எல்லாரோடும் சமாதானமாக இருக்கணும், சமாதானப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஆமாம்மா அவங்க ரொம்ப மோசம்தான், அவங்க இப்படித்தான், அவங்க இப்படித்தான்னு பிரிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. பவுல் அதை செய்யலை. பவுல் அதை செய்யவே இல்லை. அவர் என்ன செய்கிறார்? உடனே கடிதத்தை எழுதி 11ஆம் வசனத்தை வாசிங்கள். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன். யார்? ஒனேசிமு. அந்த பிலமோனுக்கு எழுதுகிறார். முன்பு அவன் கொஞ்சம் பிரயோஜனம் இல்லாதவனா மாறிட்டான், கொஞ்சம் சரியில்லை, உண்மைதான். இப்போ வாசிங்க. இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். இப்போ அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தது. நன்றாய் கவனிங்கள். அவனுக்குள் ஒரு மாற்றம் வருகிறது. அந்த மாற்றத்தை அவர் எழுதுகிறார். முன்பு உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், ஆனால் இந்த உனேசிமு இப்பொழுது அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், கிறிஸ்துவை தரித்தவன். இப்பொழுது அவன் உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே ரெண்டு வாழ்க்கை இருக்கிறது. ரெண்டு வாழ்க்கை. ஒன்று கிறிஸ்துவுக்கு முன் உள்ள வாழ்க்கை, ரெண்டாவது கிறிஸ்துவுக்கு பின்னுள்ள வாழ்க்கை. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், தெரிந்த வசனம் இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படி என்றால் கிறிஸ்துவுக்குள் வந்த வாழ்க்கை, பழைய காரியங்கள், பழைய சுபாவங்கள் எல்லாம் ஒளிந்து போய்விடும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு கூட அவைகள் ஒளியாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு அந்த மனிதன் ஒரு புது சிருஷ்டியாய் மாறுகிறான். ஒரு இல்லையிலே சொல்லுவோமா? அப்போ இந்த ஒனேசிமுடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுபட்ட, வேறுபட்ட ஒரு ஜீவியம், வேறுபட்ட ஒரு வாழ்க்கை, மனம் திரும்பின வாழ்க்கை, ஒரு மாற்றம் நிறைந்த வாழ்க்கை. அப்போ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். அதை நம்முடைய வீட்டார் காண வேண்டும், நம்மை சுற்றி இருக்கிற அண்டை வீட்டார் காண வேண்டும், ஊழியர்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். அப்போ இந்த தேவ ஊழியன் சாட்சி கொடுக்கிறான். ஒரு நாள் பிரயோஜனம் இல்லாதவனாக இருந்தது உண்மைதான், ஆனால் இப்பொழுதோ அவன் உமக்கும் பிரயோஜனம் உள்ளவன், எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அப்போ இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார்? ஒரு உறவை ஏற்படுத்துகிறார். ஒரு நல்ல நற்சாட்சியை சொல்லி ஒரு நல் உறவை, நல் இணக்கத்தை ஏற்படுத்துகிறார். மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர் வந்து, ஆமாம் அவங்க வீடு எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியாதல்ல, இன்னும் கொஞ்சம் எரிகிற நெருப்பில் என்னது எண்ணெயை ஊற்றிட்டு போயிடக்கூடாது. அப்படிலாம் இல்லைம்மா, அப்படிலாம் செய்யக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளை நம்ம பிள்ளையா நினைங்க, உங்கள் பிள்ளை கட்டி கொடுத்த எப்படி நினைப்பீங்க? அப்படி ஒரு இணக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கி உலகம் பிரிக்கிறது தான் பார்க்குறாங்க. எவன் பிரிஞ்சா, ஒரு பழமொழி கூட இருக்குது, ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுது. அப்போ எப்படா வந்து 2 படுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குற உலகம், இன்றைக்கு உலகம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் இயேசு ஒருபோதும் பிரிவினை விரும்புகிறவர் அல்ல. அவர் சேர்த்து வைக்கிறவர், இணைத்து வைக்கிறவர், நல் இணக்கத்தை கொண்டு வருகிறவர், நல்லுறவை கொண்டு வருகிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு யாராவது அப்படி பிரிஞ்சு இருந்தீங்கன்னா இப்போ கர்த்தர் உங்களை இணைக்கிறாரு. அதுக்கு தான் இந்த ரீகான்சிலியேஷன் என்ற இந்த பதம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆகவே நம்ம எல்லாரும் அந்த ஒப்புரவாயிரணும். கொஞ்ச காலம் தான் வாழ போகிறோம், கொஞ்ச காலம், ரொம்ப நாள் வாழ போகிறதில்ல. எவ்வளோ நாளுன்னு சொல்ல முடியாது, டைம்லாம் சொல்ல முடியாது. டக்குன்னு போர் வந்துச்சு, எல்லா போரும் வந்துச்சுன்னா, எல்லா நாடும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா, இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் சேர்ந்தாங்கன்னா படாக்குன்னு எல்லாத்தையும் போட்டு காலி பண்ணிடுவாங்க. எல்லா உலகத்தையே காலி பண்ணுற அளவுக்கு, இந்த மாதிரி பல உலகத்தை காலி பண்ணுற அளவுக்கு அணுகுண்டை வச்சுருக்காங்க, எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. ஆகவே நேற்று அவர் அமெரிக்க அதிபர் சொல்கிறாரு, நாங்கள் சாதாரண நாட்களில் எங்ககிட்ட இருக்கிற இன்னும் ஆயுதங்களெல்லாம் வெளியே காட்டலை, ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறாரு, மிரட்டல் கொடுக்குறாரு. எங்ககிட்ட இருக்கிற ஆயுதத்தில் சும்மா ஒன்று தான் எடுத்து விட்ருக்குறோம், ஒரே ஒரு ஃப்ளைட்டு தான் போச்சுன்னு காட்டினாங்க. எத்தனை 1000 டன்னு? யாராவது படிச்சிங்களா? 27,000 டன் உள்ள ஃப்ளைட்டு, 35 மணி நேரம். அதுக்கு பேர் என்னது? பாம் பூஸ்டர்னு என்னமோ ஒரு பேர். 35 மணி நேரம் தொடர்ந்து பறந்து
அது பண்ண வேண்டிய வேலையை அத்தனை பண்ணிவிட்டு உடனே போயிடுமாமா. இதில் இது சும்மா சிம்பிள்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி உலகத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு எல்லார் கையிலையும் ஆயுதங்கள் இருக்குது. நம்ம எல்லாமே ரொம்ப நாள் இருப்போம்லாம் நினைக்க முடியாது. அதனால் எப்போ எது நடக்குன்னு தெரியாது. அதுக்கு முந்தி இருக்கிற காலத்தில் இணக்கமாய் வாழ்ந்து கொள்வோம், சமாதானமாய் வாழ்ந்து கொள்வோம், நல்லுறவை ஏற்படுத்துவோம், நமக்குள்ள வேறுபாடு. அப்போது இந்த பிலமோனுக்கு எழுதுகிறார், அவன் இப்பொழுது பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரம். பிரயோஜனமற்றவனை பிரயோஜனமாய் மாற்றுகிறது சுவிசேஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரயோஜனம் இல்லாத ஒரு மனிதன், அவனை பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாற்றுவது கர்த்தருடைய சுவிசேஷம். இவன் பிரயோஜனம் இல்லாதவனாய் இருந்தபடினால் இப்பொழுது அவனுக்கு இந்த பூமி அல்லது பிலமோன் அனுப்பினது ஜெயில். ஆனால் அந்த ஜெயிலில் அவனை ஒரு பிரயோஜனமான பாத்திரமாய் மாற்றியது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை குடிகாரர்களை இந்த சுவிசேஷம் மாற்றி இருக்கிறது. ஆமென். தேவனுடைய பொங்கி வரும் அருள் மனிதனை மாற்றுகிறதாம். அல்லேலூயா. இந்த மாற்றத்தை இந்த ஒனேசிமு பெற்றுக்கொண்டான். இப்பொழுது அந்த ஊழியக்காரன் எழுதுகிறார், முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நம்ம குடிகாரர்களாக இருப்போம், வெறியர்களாக இருப்போம், அடிக்கிறவர்களாக இருப்போம், தூசிக்கிறவர்களாக இருப்போம். இப்போ நம்ம வாழ்க்கை மாறியது. இப்போ ரொம்ப மாற்றமாக இருக்காரு. அவர் முந்திலாம் அப்படிலாம் ரோட்டில் சண்டை போடுவார், இப்போ சண்டை போட மாட்டேங்கிறார், பைபிள் எடுத்துகிட்டு போகிறாரு. அவரை மாற்றியது இயேசு. அல்லேலூயா. சுவிசேஷம் அவரை மாற்றியது. இப்போ அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, 12ஆம் வசனத்தில், மாற்றப்பட்டவனை உம்மிடத்திற்கு நான் அனுப்புகிறேன், மறுபடியும் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், அவரை என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். இப்போ பவுல் அவனுடைய உள்ளம் போல அவனை மாற்றி விட்டார். வந்தவன் முந்தி பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது பவுலுடைய உள்ளத்தை போல மாற்றிவிட்டான். பவுலின் உள்ளம் யாருடைய உள்ளம்? இயேசுவின் உள்ளம். பவுல் இயேசுவை போல அந்த உள்ளத்தை மாற்றிக்கொண்டார். அவனுடைய உள்ளத்தை போல இப்பொழுது, இதுதான் மாற்றம். கிறிஸ்தவ சபைக்கும் கிறிஸ்தவ ஊழியத்திற்கும் கிறிஸ்தவ ஆராதனைகளிலும் பங்கு பெறும் பொழுது நம்மிலே மாற்றம் வர வேண்டும். வசனம் கேட்கும் பொழுது மாற்றம் வர வேண்டும், பின்மாற்றம் வரக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில், நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றத்துக்கு பதிலாக இன்னொன்று வருது. என்ன மாற்றம்? பின்மாற்றம். ரொம்ப கேட்டு கேட்டு புளிச்சு போய் இதுதானே இவர் தானே அந்த செய்தியை கூட அலட்சியம் பண்ணுகிறவர்கள் இல்லை. நாம் கேட்க கேட்க நம்மில் என்ன பண்ண வேண்டும்? மாற்றம். இவனில் என்ன மாற்றம் வந்தது? பவுலின் உள்ளத்தை போல மாறிவிட்டாராம். அதனால் இப்பொழுது அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அவனை நீர் என்ன செய்யும்? ஏற்றுக்கொள்ளும். அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 17ஆம் வசனத்திலும், நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லிட்டு அடுத்த வசனத்திலே, அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்தது உண்டானால், கடன்பட்டது உண்டானால் அதை என் கணக்கில் வைத்துக் கொள்ளுங்க. அவர் என்ன பாருங்க, ஒரு ஊழியக்காரனுடைய அந்த ஒரு ஆத்துமாவுக்காக அவன் படுகிற பிரயாசம், அவன் பட்ட கடனை நான் ஏற்றுக்கிறேங்க, அவனை நீர் ஏற்றுக்கொண்டால் போதும். அருமையானவர்களே, இந்த ஒனேசிமுவை அந்த பிலமோன் ஏற்றுக்கொண்டார். அவர் நல் உறவுகள் ஏற்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த செய்தியின் அடிப்படையில் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலே தேவன் ஒப்புரவாகும் ஊழியத்தை தான் நமக்கு கொடுத்தார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 2:16. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் என்ன? இந்த பூமியில இருக்கிற மனிதர்களுக்கும் தெய்வத்திற்கும் ஒரு பெரிய பிரிவினை உண்டாகிவிட்டது. பாவத்தினால் ஏற்பட்ட பிரிவினை. இப்போ இந்த பிரிவினை பெருகி கொண்டே இருக்கிறது. பிசாசு நல்ல நம்ம எல்லாரும் அறிந்தவனமாக ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் மனிதனோடு கூட பேசுகிறார். நல்ல பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமே அப்படின்னு கூடுவார், உடனே ஏவாளேன்னு கூப்பிடுவாங்க, உட்கார்ந்து பேசினார். ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் இது யாருக்கு பொறுக்கலை? பிசாசுக்கு பொறுக்கலை. பொதுவாக இந்த மாதிரி சமயங்கள்லாம் நல்ல 2 பேர் அன்பாக இருந்தால் பிடிக்காத ஒன்று பிசாசுக்கு. பிசாசு அது எப்படியாவது செயல்பட்டு பிரிச்சுருவான். நல்ல குடும்பத்தில் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் இப்படி நல்ல ஐக்கியமாக இருப்பாங்க. சில குடும்பங்கள்லாம் ஒரு காலத்தில் கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. இப்போ பார்த்தா கூட்டு குடும்பம் குட்டிச்சவராக மாறிடுச்சு.
எல்லாம் பிரிஞ்சிட்டாங்க, அவங்க அப்படி இப்படின்னு போயிட்டாங்க. ஆண்டவர் ஒரு ஒற்றுமையை விரும்புகிறார். அப்போ அதை கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனால் பாருங்க, அந்த பூலோகத்திற்கும் பரலோகத்திற்கும் உள்ள அந்த பிரிவினையை இயேசு சிலுவையிலே கொன்றார். சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால் நம்மை தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆண்டவருடைய ஊழியம் என்ன தெரியுமா? ஒப்புரவாக்குதலின் ஊழியம். இன்றைக்கு இந்த செய்தி ஏன் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, இன்றைக்கு பிரிஞ்சு போய் இருந்தீங்கன்னா ஒப்புரவாயிருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இனி காலம் செல்லாது. இனி ரொம்ப நாள் நம்ம இருக்கிறோம்னு சொல்லலாம் முடியாது. ஒவ்வொரு வாரமும் அடுத்த வாரம் வந்ததுன்னா கிருபைன்னு சொல்லணும். அடுத்த வாரம் நம்மலாம் என்ன பண்ணோம்? வந்தோம் அப்படின்னா என்னது? கிருபை. அடுத்த வாரத்துக்குள்ள என்ன நடக்கும்? அடுத்த 7 நாளில் என்ன நடக்கும்? ஒன்றுமே சொல்ல முடியாது. வந்தனா தேவ கிருபை நம்மளை பாதுகாக்குது. இன்னும் ஒரு வருஷம் அடுத்த வருஷம் இருக்கிறேன்னா தேவனுடைய கிருபை பாதுகாக்குது. அப்படி தான் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமே ஒழிய நம்ம பலத்தால் எதையுமே செய்ய முடியாது. நம்மளை விட பலசாலி அறிவாளிகள் விஞ்ஞானிகள் எல்லாமே அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய கிருபை நம்மை பாதுகாக்கிறது. இதை தான் ஆலயத்தில் வந்து நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஆகவே இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் ஒப்புரவாக வேண்டும். இன்றைக்கு இந்த செய்தி எதுக்கு தெரியுங்களா? வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், யார்கிட்டையாவது நீங்கள் ஒப்புரவாகாமல் இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். காலையில் இந்த செய்தி முடித்த பிறகு ஒரு சகோதரன் என்கிட்ட வந்து, நான் ஒருத்தர்கிட்ட ரொம்ப கடினமான முடிவு எடுத்து இனிமேல் பேசவே கூடாதுன்னு நினச்சேன், நீங்கள் கரெக்டாக வசனத்தை சொல்லிட்டீங்க, நீ நான் என்ன பண்ண ஒப்புரவாயிடுறேன் அப்படின்னாங்க. அதுதான் செய்தி. எதற்கு? ஒருவரோடுக்குள்ள உள்ள உறவுகளை நாம் துண்டித்திருந்தால் அதை சரிப்படுத்த வேண்டும். ஆகவே முதலாவது ஆண்டவரோடு கூட இந்த ஒப்புரவாகுதல் சரியாக இருக்கணும். கர்த்தரோடு கூட நம்முடைய ஒப்புரவாகுதல் சரியாக இருக்கணும். ரெண்டாவது, ஒப்புரவாகுதலில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இளையகுமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து போனான். பிரிந்து போகிறதுக்கு நம்மளே அநேக எண்ணங்கள் வரும். அந்த நமக்குள்ளே பிசாசுக்கு இடம் கொடுத்தா தான் அந்த பிரிவினையே வரும். பிசாசு எப்பவுமே பிரிக்க தான் நினைப்பான். ஆனால் தகப்பன் சொல்கிறார், வேண்டாப்பா, உனக்கு என்ன குறை இருக்குது இந்த வீட்டில், சபையில் என்ன குறை இருக்குது, வா வந்து நல்ல சந்தோஷமா இரு. இல்லை 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 எனக்கு அவன் இருக்கிறான், இவன் இருக்கிறான், அவன் கூப்பிட்றான், அவன் செய்வான், அவன் பண்ணுவான். சரி, எனக்கு சொத்தெல்லாம் பிரித்து கொடுங்க. தகப்பன் கண்ணீரோடு கூட மனமில்லாமல் பிரித்து கொடுக்குறான். ஒரு பிரிவினையை சத்துரு மனதிலே கொண்டாக்கி, ஆனால் பிரிந்து போனான். கொஞ்ச நாள் நல்லா இருந்திருக்கும், பணம் இருக்கிறதுனே எல்லாம் நல்லா இருக்கும். ஒரு நாள் ஒன்றுமில்லாத நேரத்தில் மனுஷன் நம்மளை கை தூக்க மாட்டான். இருக்கும்போது நம்மளை நேசிப்பாங்க. நம்மகிட்ட அந்தஸ்து வந்துருச்சு, படிப்பு வந்துருச்சு, பணம் வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் நேசித்து வருவாங்க. இல்லாத நேரத்தில் நம்ம கை கொடுக்குற ஒரு ஆண்டவர், அவன் ஒன்றுமில்லாத பொழுது மறுபடியும் அவன் தகப்பன் வீட்டை நினைவு கூறுகிறான். அங்கே ஒரு ஒப்புரவாகுதல் நடக்கிறது. ஐயோ, நான் என் தகப்பன் வீட்டுக்கு எழுந்து போய், ஐயோ தகப்பனே, பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், இனி உடைய வேலைக்காரரில் ஒருவனாய் என்னை வைத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரனுக்கு பூர்த்தியான சாப்பாடுன்னு சொல்கிறான். ஆனால் தகப்பன் சரி வேலைக்காரன் மாதிரி நீ இருன்னு சொன்னாரா? இல்லை இல்லை, அதே மகனுக்குரிய ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தார். எப்பொழுது அவன் அந்த ரெக்கன்சிலியேஷன், தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த நல்லிணக்கத்தோடு கூட வரும் பொழுது, அந்த ஒப்புரவாகுதல் வரும் பொழுது அங்கே அவனுக்கு அந்த ஸ்தானம் கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் மனிதர்களோடு கூட குடும்பத்தோடு கூட சரியான உறவு இல்லாமல் இருந்தால் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் மறுபடியும் இணங்கி நான் போகிறேன் ஆண்டவரே, அவர்கள் இணங்கி வாழட்டும், சேர்ந்து வாழட்டும் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு உணர்வோடு கூட நீங்கள் வந்து பாருங்கள். இந்த உலகத்தில் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அதை தான் எதிர்பார்க்கிறார். இந்த ஒனேசிம் அதை செய்தார், பிலமோன் அதை ஏற்றுக்கொண்டார், அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது. அருமையானவர்களே, என்னுடைய வார்த்தைகளை நான் முடிக்கிறேன். வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ கொஞ்ச காலம் நாம் வாழப்போகிறோம். ஆனால் நாம் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஒரு நல்ல உறவோடு கூட, முதலாவது இந்த செய்தியில் நாம் கற்றுக்கொள்வது, உறவை மேம்படுத்துகிறவர்களாய், பவுலை போல இணைக்கிறவர்களாக இருக்கணும், பிரிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது, இணைக்கப்பட வேண்டியவங்க இணைகிறவர்களாக இருக்கணும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கை நலமாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, உங்களுடைய மனதிலே யார் யாரையாவது குறித்து உங்களுக்குள்ளாய் மனவேதனைகள் இருக்குமானால், மனக்கவலைகள் இருக்குமானால், பிரிவினைகள் இருக்குமானால், இந்த காலவேளையிலே ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா, நம்மை தாழ்த்துவோமா? கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட கிரியை செய்கிறார். ஏதோ ஒன்று கொஞ்சம் விலகி போனவர்கள், சற்று விலகி போனவர்கள் இருக்கலாம். இந்த காலையில் நான் பேசும்போது அநேகருடைய உள்ளம் உடைக்கப்பட்டதை நான் உணர்ந்தேன். ரெண்டாவது ஆராதனையிலையும் இதே வார்த்தை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர்
ஒப்புரவாக்குகிற தேவன். நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுங்க, உங்கள் மனசில் கொஞ்சம் இடம் கொடுங்க. ஆண்டவரே, நான் ஒப்புரவாவேன் ஆண்டவரே, ஒப்புரவாவேன் ஆண்டவரே. யாரையாவது மன்னிக்க முடியாமல் இருக்கா? நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் மறந்து, அவங்க தப்பே செய்தாலும் நான் மன்னிக்கிறேன், விட்டு கொடுத்து பாருங்க, இணங்கி பாருங்க, அங்கே ஒரு பெரிய சமாதானம் வரும். ஆண்டவர் சமாதானத்தை விரும்புகிறார். உடைந்த பாத்திரத்தை கூட அவர் உருவாக்குகிற தேவன். ஆண்டவர் இந்த கால வேளையில உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வைராக்கியத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். நமக்கு தவறான ஆலோசனை கொடுக்கிறவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். கர்த்தரை விட்டு விலக செய்கிற காரியங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பிலமோன் ஏற்றுக்கொண்டார். ஒனேசிமு தன்னை அர்ப்பணித்தார். தேவ சத்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டோடைய பாதத்தில் நம்மை தாழ்த்துவோமா? தகப்பனே, இந்த வேளையிலும் கூட நம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரும் பொழுதெல்லாம் அப்பா, ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசி எங்களுடைய குறைவுகளையெல்லாம் நீர் சுட்டி காட்டி ஆண்டவரே, அவைகளிலிருந்து நாங்கள் வெளியே வரும்படியாக, கர்த்தருக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் எங்களை நீர் வழி நடத்துகிறீரப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின ஆண்டவரே இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பிலோமோனை குறித்து நாங்கள் தியானித்தோம், ஒனேசிமுவை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, பவுலை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொரு இடத்திலே காணப்படுகிற அந்த ஆண்டவரே குணங்கள் எங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, அந்த கட்டப்பட்ட சூழ்நிலையிலே சிறைக்குள்ளே ஆண்டவரே பவுல் காணப்பட்டாலும் கூட ஆண்டவரே அப்பா, அந்த நேரத்திலும் ஆண்டவரே ஆண்டவரே ஒரு ஆத்தும பாரத்தோடு கூட ஆண்டவரே சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவரே ஒனேசிமுவை ஆண்டவரே ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாக பெற்றெடுக்க ஆண்டவரே நீர் பயன்படுத்தினீரே ராஜா. ஆண்டவரே, நாங்களும் அப்பா எந்த இடத்துல இருந்தாலும் எங்களுக்குள்ளாய் ஆண்டவரே அந்த சுவிசேஷத்தை நாங்கள் பறைசாற்ற வேண்டும் என்ற அந்த உணர்வு எங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கணும் ராஜா. யாருக்காவது கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்களை வழிநடத்த வேண்டும் என்ற அந்த பாரத்தை எங்களுக்குள்ளாக தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, பவுல் சொன்ன அந்த சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவரே அந்த ஒனேசிமுக்குள்ளாக வந்த மாற்றங்களை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இன்றைக்கு வார்த்தைகள் சொல்லப்படும் பொழுது ஆண்டவரே அது எங்களுக்குள்ளாய் ஆண்டவரே கிரியை செய்து எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடியதாய் காணப்படணும் ராஜா. ஆண்டவரே, அந்த ஒனேசிமு ஆண்டவரே ஒரு ஆண்டவரே அடிமையாக இருந்தான், ஆனால் இப்பொழுது அடிமையல்ல என்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு வந்தீங்கப்பா. அதே போல் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்த இந்த ஒனேசிமுவை ஆண்டவரே நீர் எல்லாருக்கும் பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக நீர் மாற்றினீரப்பா. அதற்கு ஒனேசிமு ஆண்டவரை தன்னை அர்ப்பணித்தது தான் காரணம் ஆண்டவரே. அந்த ஒனேசிமுடைய அர்ப்பணிப்பு எல்லாருக்கும் ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக அந்த ஒனேசிமுவை மாற்றினதைப் போலப்பா, இந்த காலை வேளையிலும் நாங்களும் ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டவர்களாக நாங்கள் கடந்து செல்லாதபடிக்கு எங்களை கர்த்தருடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஒருவேளை அர்ப்பணிக்க முடியாமல் ஆண்டவரே இருதயம் ஆண்டவரே கடினமாக்கப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் இருப்போமானால் ஆண்டவரே இந்த வேளையிலே கர்த்தர் நீர் கிருபையாய் இறங்கி ஆண்டவரே கல்லான இருதயத்தையும் சதையாய் மாற்றுகிற தேவன் இப்பொழுது ஒவ்வொருடைய இருதயங்களிலும் ஆண்டவரே ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக ஆண்டவரே, ஒரு உணர்வை கொடுப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற ஆண்டவரே இந்த உலகம் ஆண்டவரே கடைசி நாட்களுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அப்பா.
நிலையில்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கிற நாட்களில் ஆண்டவரே, அப்பா, கர்த்தர் விரும்புகிற ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லாருக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொடுங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவரே மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஒனேசிமுவை குறித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த பிலமோன் இடத்திலே பவுல் பரிந்து பேசின பொழுது அந்த ஆண்டவரே ஒனேசிமு ஏற்றுக்கொள்ளப்பட்டதைப் போல அந்த பிலமோனுக்குள்ளாக இருந்த அந்த இருதயம் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளுகிற அந்த இருதயம் ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும் அப்பா, கடந்து வரட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த மன்னிக்கிற சுபாவங்கள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. சமாதானம் பண்ணுகிற அந்த சுபாவங்கள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் எல்லாவற்றிலும் முன்மாதிரியாய் நீர் வாழ்ந்து காண்பித்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இரு திறத்தாரையும் ஆண்டவரே நீர் ஒன்றாக்கும்படியாக பகையை சிலுவையினால் நீர் கொன்றீரே ஆண்டவரே. அப்பா, நாங்களும் ஆண்டவரே அப்பா பகையை ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே பலத்தினாலே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் கொன்று நாங்கள் சமாதானமுள்ளவர்களாய் வாழ கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வேதத்தில் எங்களுக்கு முன்மாதிரியாக ஆண்டவர் எப்படிப்பட்டதான நபர்களை நீர் வைத்திருக்கிறீர் அப்பா. இன்றைக்கு நாங்கள் அவர்களை தியானித்திருக்கிறோம் அப்பா. அவருடைய வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவரை தியானித்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையும் அப்படி மாறட்டும் அப்பா. எங்கள் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே மாற்றங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் இருப்போம். ஆனால் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே பரிதவிக்கப்பட்டதாய் காணப்படும் ராஜா. ஆண்டவரே உம்மிடத்தில் பலனை பெற்றுக்கொண்டாப்பா ஒரு மாற்றமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா, எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் மாம்சத்தில் அடிக்கடி அப்பா ஆண்டவரே நாங்கள் கடின இருதயத்தோடு இருக்கிற காரியங்களை மாற்றி ஆண்டவரே ஆவிக்குள்ளான நிலைமையிலே கடந்து வந்து நாங்கள் மாற்றத்தை எதிர்நோக்குகிறவர்களாக, மாற்றத்தை நாங்கள் விரும்புகிறவர்களாக ஆண்டவரே நாங்கள் மாற்றம் உள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வந்த ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்டதான கிருபைகளை கர்த்தாவே நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தீர். வாலிப பிள்ளைகளை நீர் பயன்படுத்தினீர். இன்னும் அவர்களை பயன்படுத்தும் அப்பா. அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒனேசிமுவை போல் ஆண்டவரே எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்பட ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சபை நடுவிலே சாட்சியாய் நீர் எழுப்பின குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதியும். இன்னும் அநேக குடும்பங்கள் சாட்சிகளாய் எழும்பட்டும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்களோரோடு கூட கடந்து வருவதாக எங்களை தாங்கி கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் மாறாமல் நிலைத்திருந்து காப்பதாக.